இன்று அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஆஸ்திரேலியா மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான T20 போட்டி சீரீஸானது தொடங்கியது. 5 போட்டிகள் கொண்ட சீரீஸின் முதலாவது போட்டி இன்று கேன்பராவில் நடைபெற்றது. குறிப்பாக இந்த சீரீஸானது ஒரு நல்ல முறையில் ஆரம்பிக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். மழை குறுக்கிட்டு தான் இந்த போட்டி இன்று கைவிடப்பட்டுள்ளது. மழை மட்டும் இல்லை என்றால் இன்று ஆஸ்திரேலியா வசமாக மாட்டிக்கொண்டிருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படியான ஒரு பெர்ஃபார்மன்ஸை தான் இந்தியா இன்று கொடுத்திருந்தது. இந்த கேன்பரா பிச்சை பொறுத்தவரை இது ஓரளவுக்கு பேட்ஸ்மேனுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய பிச்சாக தான் நின்று காணப்பட்டது. இருந்தபோதும் இந்த வெதர் கண்டிஷன் மற்றும் இந்த ஹியூமிடிட்டி காரணமாக சேசிங் அல்லது ரெண்டாவதாக பேட்டிங் செய்யும் டீமுக்கு ஒரு இன்ஃபேவரை கொடுக்கக்கூடிய சான்ஸும் இருந்தது. டாஸில் வின் பண்ண ஆஸ்திரேலியா கேப்டன் மிச்சல் மார்ஷ் முதலாவதாக போலிங்கை செலக்ட் பண்ணார். கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. அனைவரும் யோசித்திருந்தார்கள் டாஸில் வின் பண்ணுற அணி முதலாவதாக பேட்டிங்கை தான் எடுக்குமெண்டு. ஆனால் இந்தியாவின் இந்த சேசிங் பர்ஃபார்மன்ஸை பற்றி நன்கு அறிந்த ஆஸ்திரேலியா இந்தியாவை சேசிங்க்கு விடாமல் தாங்கள் சேசிங்கை எடுத்துக்கொண்டது. அந்த ரீதியில் முதலில் களத்தில் இறங்கிய இந்திய அணி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், நல்ல ஒரு குட் ஸ்டார்ட் ஒன்றை தான் கொடுத்திருந்தது. குறிப்பாக 3வது ஓவரிலேயே ஓப்பனிங்காக இறங்கின அபிஷேக் சர்மா ஆட்டமிழந்திருந்தார். இருந்தபோதும் அவர் ஒரு நல்ல ஓட்டப்பருதியை தான் பெற்றிருந்தார். 4-4 உள்ளடங்களாக நல்ல ஒரு T20 கேட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸை தான் கொடுத்திருந்தார். ஓப்பனிங்கில் அபிஷேக் சர்மாவுடன் சுபன் கில் இறங்கியிருந்தார். ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் அணி கேப்டன். அபிஷேக் சர்மாவின் ஆட்டமிழப்பின் பின்னர் T20 கேப்டன் சூரியகுமார் யாதவ் களத்தில் இறங்கினார். அதன் பின்னர் தான் மேட்ச் கொஞ்சம் நன்றாக சூடுபிடிக்க தொடங்கியது. இப்படி போய்கொண்டிருக்கும் பொழுதுதான் 5வது ஓவர் வீசப்பட இருந்த நேரத்தில் மழை கடுமையாக குறுக்கிட்டதால் அந்த போட்டியானது சற்று நிறுத்தப்பட்டிருந்தது. இதன் பின்னர் சில நேர தாமதங்கள், காலதாமதங்கள் காரணமாக போட்டி 18 ஓவராக குறைக்கப்பட்டிருந்தது. இதன் பின்னர் மீண்டும் போட்டி ஆரம்பித்த பொழுது இந்தியா அசுர வேகத்தில் ரன்களை எடுக்க தொடங்கியது. மற்றும் கில் ஆஸ்திரேலியாவின் அனைத்து பவுலர்ஸையும் கடுமையாக தாக்கியிருந்தார்கள். குறிப்பாக 9.4 ஓவர்ஸில் 97 என்ற ரீதியிலான ஓட்டங்கள், கிட்டத்தட்ட 10 per over என்ற ரீதியில் ஓட்டங்களை பெற்றுக்கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் தான் மழை கடுமையாக குறுக்கிட்டு இந்த போட்டியானது நிறுத்தப்பட்டு தற்காலிகமாக பின்னர் மழை விடாததன் காரணமாக இறுதியில் போட்டி கைவிடப்பட்டது. இந்த பெர்ஃபார்மன்ஸ், இந்த ஓட்ட சராசரியிலேயே இந்திய அணி விளையாடி இருந்தால் கிட்டத்தட்ட அந்த 18 ஓவர்களில் 220க்கு மேற்பட்ட ரன்களை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தது. இந்த நிலையில் தான் இந்த பிச்சில், இந்த கண்டிஷனில் இரண்டாவதாக பேட்டிங் செய்யும் அணியானது 200க்கு மேலே ஒரு டார்கெட்டை, அதுவும் இந்தியாவின் பவுலிங் கூட ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கிறது என்று. ஸோ அப்படி இருக்கும் நிலையில் இந்த 200க்கு மேற்பட்ட டார்கெட்டை அடித்து துரத்துவது என்பது ஒரு கனவாகத்தான் இருக்க வேண்டும். ஸோ இன்று இந்த மழை மட்டும் வராவிட்டால் இந்த சீரீஸானது இந்தியாவுக்கு சார்பாக 1-0 என்று வந்திருக்க வேண்டிய வாய்ப்புகள் இருந்தது. இருந்தபோதும் மழை குறுக்கிட்டு இந்த போட்டியை ஒரு நோ ரிசல்ட்ஸ் என்ற ரீதியில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு சாதகமாகத்தான் இந்த போட்டி இன்று மாறி இருக்கிறது, இந்த மழை என்று தான் சொல்ல வேண்டும். அப்படித்தான் இன்று நடந்திருக்கிறது. ஸோ இந்த 2வது போட்டி வரும் வெள்ளிக்கிழமை மெல்போர்னில் நடைபெற இருக்கிறது. மெல்போர்ன் உங்களுக்கு தெரிந்திருக்கும், மிகப்பெரிய ஒரு மைதானம். ஸோ அங்கே ஓரளவுக்கு பவுலர்ஸுக்கும் பேட்ஸ்மேனுக்கும் ஈக்குவலான சான்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மைதானம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த மேட்சில் என்ன மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இருந்தபோதும் இந்தியாவின் கைதான் இந்த T20 சீரீஸில் எப்பயும் ஓங்கி இருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம். கம்பேர்ட் டு ஆஸ்திரேலியா, இந்தியா 1 or 2 ஸ்டெப்ஸ் ஹேட்டாக தான் இருக்குது இந்த T20 மேட்சஸில். ஸோ அடுத்த மேட்சும் இந்தியா டாஸில் வின் பண்ணி என்ன மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போது, இந்த வெதர் கண்டிஷன் எப்படி இருக்க போது, காலநிலை பிரச்சனைகள் எல்லாம் கருத்தில் கொண்டு தான் அடுத்த போட்டியில் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இப்படியே இந்த ரீதியில் இந்தியா போய்கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த சீரீஸை கிட்டத்தட்ட நான் எதிர்பார்க்கிற அளவுக்கு இன்னும் 4 போட்டிகள் இருக்கிறது. 3-1 என்ற ரீதியிலாவது இந்தியா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். வரும் வெள்ளிக்கிழமை 2வது T20 போட்டி நடைபெற இருக்குது. ஸோ அந்த போட்டி நடைபெற்றதன் பின்னர் அது தொடர்பான விவரங்களை தெளிவாகவும் விரிவாகவும் உங்களுக்கு தருவதற்காக நான் காத்திருக்கிறேன். நன்றி.